நாங்கள் பாட வேண்டாம், ஆட வேண்டாம், அவங்கள இது பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அதை செய்யலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. லிமிட்டை தாண்டாது. அப்படி லிமிட்டை தாண்டுறியா, உனக்கு அப்படி தான் ஆடணும் பாடணுன்னா உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்காத. உன் சொந்த பந்தத்தை கூட்டி வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு போட்டு காட்டு. அவங்க பார்க்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு அது கூச்சமாக இருக்காது போல். உங்களெல்லாம் அப்படி ஆட விட்டு பார்த்துட்டு இருக்காங்கல்ல. எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பேசுகிறது. அடுத்த விட்டு அப்படி உரசுறாளுங்க. உரசிட்டு அந்த இதில் இவளுக்கு பெரிய ஆக்டர் நினைப்பு. இவளுக்கு பார்க்குற பப்ளிக் வந்து கமெண்டோ லைக்கோ கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு வை. வரிசையாக ஒருத்தர் கூட ஒரு லைக்கோ ஒரு கமெண்டோ கொடுக்கலன்னு வையன், அந்த இடத்துல பூஜ்ஜியம் தான் நீங்கள். இதுக்காக இந்த கமெண்டு லைக்கு பணத்துக்காக இங்கே திறந்து காட்டுறது, இங்கே காட்டுறது, இப்படி உரசுறது, இது ஒரு பொழப்பு. சமூகத்தையே அழிக்கிறீங்கடி. சீர்கெடுக்கிறதே நீங்கள் தாண்டி. இதை சொல்லிட்டா வந்துடுவானுங்க. அவுத்து போட்டு ஆடுவாளுங்க, அதை கேட்க மாட்டானுங்க. இதை சொல்லிட்டா குத்திட்டு வந்துடும். ஏன்னா அவளுக்கு திறந்து போடுறத பார்க்குறதுக்குன்னே இருக்கானுங்க ஒரு கூட்டம். அவன் பொண்டாட்டியாக பாரு, அடுத்தவன் பொண்டாட்டியெல்லாம் அக்கா தங்கச்சா பாரு, அப்போ தான் விளங்கும். கெட்ட கமெண்ட் போடுறவனுங்களுக்கு சொல்கிறேன் நான். பொம்பளைங்களாம் பொம்பளைங்க சி.